வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியான விடயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோன்ற கடைசியில் நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு ப்ராடக்ட்டை சைனாலேருந்து உங்களோட கண்ட்ரிக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஸ்ரீலங்கா, இல்லாட்டிக்கு இந்தியாவில் இருந்தால் இந்தியா, ஸோ இலகுவாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். ஸோ வீடியோவில் நான் A to Z ஒரு இம்போர்ட்டை நீங்கள் எப்படி ஈஸியாக செய்ய வேணும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு பர்சனலாக ஒரு டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லாமல், ஒரு ரிஸ்க் இல்லாமல், ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஸோ ஈஸியாக ஒரு ப்ராடக்ட்டை, ஸோ எவ்வளவு ப்ராடக்ட் இருந்தாலும் ஒரு 10 ப்ராடக்ட்டோ 100 ப்ராடக்ட்டோ 1000 ப்ராடக்ட்டோ அதை பற்றி கவலை இல்லை. ஸோ எப்படி நாங்கள் எந்தளவு குவான்டிட்டி இருந்தாலும் நாங்கள் ஒரு சைனாவிலேருந்து உங்களோட கண்ட்ரிக்கு எப்படி ஈஸியாக இம்போர்ட் பண்ண வேணுமென்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி மட்டும் முழுமையாக பாருங்கள். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி செலக்ட் பண்ணலாம்னு போட்டிருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. சரியான ப்ராடக்ட், சரியான ப்ரைஸில், சரியான குவாலிட்டியில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சைனாவில் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ ரெண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா ஒரு சப்ளையரை ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கும் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். ஸோ வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஒரு சப்ளையரை எப்படி நீங்கள் ஃபைன் பண்ண வேணுமென்று நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அடுத்தது சப்ளையர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சரியான ப்ராடக்ட்டை சரியான குவாலிட்டியில் சரியான ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு சப்ளையர் இருக்கிறாங்க. ஸோ சரியான சப்ளையர், ஸோ உங்களுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாமே அவங்க செஞ்சு தரக்கூடிய சரியான ஜென்யூனான சப்ளையரை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, சப்ளையர் இருக்குது. ஸோ அடுத்தது மூன்றாவது ஸ்டெப் என்ன செய்ய வேணுமென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்ஸை செலக்ட் பண்ண வேணும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். ஸோ இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு இந்தியாவில் இருந்தால் ஸோ இந்தியாவில் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஏராளமான ஷிப்பிங் ஏஜென்சி இருக்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் சரியான ஜென்யூனான ஷிப்பிங் ஏஜென்சியை நீங்கள் ஃபைன் பண்ண வேணும். ஸோ இது மூன்றையும் நீங்கள் சரியாக ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராடக்ட்டை சைனாலேருந்து உங்களோட கண்ட்ரிக்கு ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் சரியான ஷிப்பிங் ஏஜென்சியை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட கண்ட்ரிஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணும். ஸோ யார் சைனாலேருந்து எங்களோட கண்ட்ரிக்கான ஷிப்பிங்கை செய்கிறாங்க, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ், ஸோ அவங்களோட நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லாட்டிக்கு அவங்களோட வெப்சைட்லேயோ நீங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அவங்கள கண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட சார்ஜை நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெயிட்டுக்கான சார்ஜ் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ஏர் கார்கோண்டா வெயிட்டுக்கு தான் சார்ஜ். ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் மேக்ஸிமம் சி கார்கோவில் தான் ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணணும். ஏனெண்டா உங்களுக்கான கோஸ்ட்ன்றது குறைவாக இருக்கும். ஸோ அதோட அந்த ப்ராடக்டை நீங்கள் சரியான முறையில் இம்போர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஏர் கார்கோ ஸ்பீடாக இருக்கும், பட் அதுக்கான கோஸ்ட்ன்றது கூடவே இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, குறைஞ்ச விலையில் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா சி கார்கோவை கட்டாயம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் சரியான ஷிப்பிங் ஏஜென்ட்ஸை எப்படி ஃபைன் பண்ண வேணுமெண்டா அவங்களோட ஷிப்பிங் சார்ஜை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ண வேணும். சம்டைம் அவங்க சிபிஎம், ஸோ சிபிஎம் அந்த சைஸுக்கு ஏற்ற சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ அந்த சார்ஜ் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ண வேணும். உங்களுக்கு அந்த சார்ஜ் ஓகே இருக்கா இந்த மாதிரி விடயங்களை நீங்கள் ஒரு 2-3 சரி ஒரு 10 ஷிப்பிங் ஏஜென்சி எடுத்தால் கூட ஸோ அவங்களோட கம்பி ஆகணும் நீங்கள் சீப்பாக ஒரு ஏஜென்சியை செலக்ட் பண்ண வேணும். ஸோ அதுலேயும் ரெண்டாவது என்ன பார்க்க வேணுமெண்டா அவங்க அந்த ப்ராடக்டை A to Z சைனாவில் இருந்து எங்களோட கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணி கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி உங்களோட டோர் டு டோர் உங்களோட வீட்டுக்கு அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து சேர்ப்பாங்களான்னு ரெண்டாவது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். சில ஷிப்பிங் ஏஜென்சி என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்டை சைனாவிலேருந்து ஷிப் பண்ணிடுவாங்க, ஆனால் கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அதை பற்றி ஒரு நாலேஜ் தேவையாக இருக்கும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா ஒரு சரியான ஷிப்பிங் ஏஜென்சி உங்களுக்கான டோர் டு டோர் டெலிவரி பண்ணக்கூடிய ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 100% நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராடக்ட்டை சைனாலேருந்து உங்களோட கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் சப்ளையர்கிட்டருந்து என்ன மாதிரியான டீட்டெயில்ஸை எடுக்கணுமென்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட இமேஜ் எடுக்கணும். சரியான ப்ராடக்டோட இமேஜ் எடுக்கணும். அடுத்தது ப்ராடக்டோட நேமை நீங்கள் சரியாக எடுக்கணும் சப்ளையர்கிட்டருந்து. மூன்றாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை வெயிட், ஸோ நீங்கள் ஒரு 100 ப்ராடக்ட் இல்லாட்டிக்கு 10 ப்ராடக்ட்னா ஸோ அதுக்கான வெயிட்டை நீங்கள் சப்ளையர்கிட்டருந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ டோட்டல் வெயிட், ஸோ அதையும் எடுத்தீங்கன்னா நாலாவது அதோட சைஸ், ஸோ அது சிபிஎம் சைஸில் இருக்கும். ஸோ 100 ப்ராடக்ட்னா அதுக்கான சிபிஎம்
1 சிபிஎம்மா இல்லாட்டிக்கு 1.5 சிபிஎம்மா. ஸோ அந்த மாதிரி விடயங்கள் சம்டைம்ஸ் 0.5 சிபிஎம்மா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விடயங்களை நீங்கள் சப்ளையர்ட்ட இருந்து அந்த டீட்டெயில்ஸை எடுத்து அதை என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்களோட ஷிப்பிங் ஏஜென்சிகிட்ட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ், ஸோ ஒரு ப்ராடக்டோட இமேஜ் இருக்குது, ஸோ அதோட நேம் இருக்குது, ஸோ மெட்டீரியல் இருக்குது, ஸோ அதோட சைஸ் இருக்குது, ஸோ அதோட வெயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விடயங்கள் ஷிப்பிங் ஏஜென்சிகிட்ட போனால் அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கான டோட்டல் இம்போர்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 100 ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஸோ அதோட ஷிப்பிங் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 1 lakhs எங்களோட கரன்சியில் இருக்குன்னு பார்த்தா நீங்கள் அது சரியாக இருக்கா, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்டை 1 லட்சத்துக்கு நான் எடுத்து எங்களோட கண்ட்ரீஸில் விற்கலாமான்னு நான் பார்க்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வீங்கன்னா உங்களோட ஷிப்பிங் ஏஜென்சியோட மேக் ஷூர் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி பண்ணுவீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்ன்றது அலிபாபா தான். ஸோ அலிபாபாவிலேயே நீங்கள் வச்சு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட்டுகள் ஸோ எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் இருக்கும். ஸோ 100% உங்களுக்கான அந்த பேமெண்ட் ஜென்யூனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அலிபாபாவை ஊடாகவே நீங்கள் ஒரு பேமெண்ட் செய்யுங்க. ரெண்டாவது நீங்கள் அலிபே, ஸோ அந்த மாதிரி விடயங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பையராக இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு அலிபாபாவில் ட்ரை பண்ணி அலிபாபா ஊடாகவே நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கான பேமெண்ட்டை செய்யுங்க. செஞ்சுட்டு அவங்க ஷிப்பிங் ஏஜென்சியையும் நீங்கள் உங்களோட சப்ளையரையும் கனெக்ட் பண்ணி விடுவீங்க. எப்படின்னா இது எந்த ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ், ஸோ நீங்கள் உங்களோட சப்ளையருக்கு சொல்லணும் இது எந்த ஷிப்பிங் ஏஜென்ட். ஸோ நீங்கள் அவங்களோட கண்டெக்ட் பண்ணி ஸோ அவங்களோட வேர் ஹவுஸுக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை அனுப்பினா மிச்சமாக அவங்க பார்த்துக்கொள்வாங்க. ஸோ அப்படி பார்த்தா தான் ஷிப்பிங் ஏஜென்சி என்ன செய்வாங்கன்னா என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைன்னு சப்ளையரோட அவங்களே நேராக கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இடைக்க நின்றீங்கண்டா என்ன பிரச்சனை ஆகும்டா எல்லா டைமும் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன செய்வோம்டா மேக்ஸிமம் எங்களோட ஷிப்பிங் ஏஜென்சியையும் சைனா சப்ளையரையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு ஸோ அவங்களே அதை எங்களோட சைனா வேர் ஹவுஸுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு அதோட அந்த சப்ளையரோட இது முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா சைனா வேர் ஹவுஸில் வந்த பிறகு ஷிப்பிங் ஏஜென்சி தான் அந்த ப்ராடக்ட்டுக்கான முழு பொறுப்பும். ஸோ அதுக்கு பிறகு ஷிப்பிங் ஏஜென்சி சைனா வேர் ஹவுஸில் இருந்து அவங்க அந்த காகோவில் ஏற்றி எங்களோட கண்ட்ரிஸுக்கு இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவங்களே கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி எங்களுக்கு டோர் டு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 30 to 45 days இந்த மாதிரியான கணக்கில் ஆகும். நான் சொல்கிறது சீக்காகும். ஸோ இந்த மாதிரி விடயங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். ஸோ இப்படித்தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சைனாலேருந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணலாம். ஸோ சில பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கான அந்த இம்போர்ட் லைசன்ஸ் தேவை, இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஸோ இம்போர்ட் செய்யக்கான இதுகள் இருக்குது, கஸ்டம் கிளியர் பண்ணணும், நீங்கள் நேராக போகணும், உங்களை வெரிஃபை பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குத்தான். பட் நான் சொல்கிறது ஈஸியான முறை. ஸோ எல்லாராலையும் அப்படி செய்ய இயலாது. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நாலேஜும் தேவைப்படுது. ஆனால் இந்த முறை எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே A to Z நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சரியான ஷிப்பிங் ஏஜென்ட்ஸை ஃபைன் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சில ஷிப்பிங் ஏஜென்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை கடைசி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்ஸிൻ്റെ டீட்டெயில்ஸை வச்சு நான் சொல்கிறத சரியான முறையில் நீங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஃபாரஸ்ட் லங்கா சோர்சிங், ஸோ அந்த ஷிப்பிங் ஏஜென்ட்டை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கான ப்ராடக்ட்டை ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே அவங்களே அந்த ப்ராடக்ட்டுக்கான சப்ளையரை ஃபைன் பண்ணி அதோட ஷிப்பிங் ஏஜென்சி எல்லாமே அவங்களே நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை கொடுத்தா காணும். ஸோ அவங்களே உங்களுக்கான இம்போர்ட்டை எல்லாமே பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு A to Z எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் என்ன விலைக்கு வேண்டலாம், ஸோ எங்கே இருக்குது, ஸோ ட்ராக்கிங், ஸோ எப்போ உங்களுக்கு வரும், ஸோ எல்லாமே A to Z சொல்லிடுவாங்க. அதோட டோர் டு டோரும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு சரியான ஷிப்பிங் ஏஜென்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ணணும். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஃபாரஸ்ட் லங்கா சோர்சிங்கை நீங்கள் கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாரஸ்ட் லங்கா சோர்சிங் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கான ஷிப்பிங்கை ஈஸியாக உங்களுக்கு மேக் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களே ஒரு சப்ளையரை ஃபைன் பண்ணி ஸோ அவங்களே ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை விட நீங்கள் ஒரு சரியான ஒரு ப்ராடக்ட்டை குவாலிட்டியான சரியான சப்ளையர் உங்கள்கிட்ட இருந்தால் அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே காணும். ஸோ மிச்ச விஷயங்கள் அவங்களே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முதல் நீங்கள் நினைக்கலாம் ஸோ ஷிப்பிங் பண்ணிட்டு தான் அவங்க இவ்வளவு சம்டைம் 1 லட்சம் 2 லட்சம் எடுப்பாங்களே. ஸோ அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் நான் மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபைன் பண்ணின ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் என்னென்னா நீங்கள் அவங்க அந்த ஷிப்பிங் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ண முதலே உங்களுக்கான சார்ஜ் ஃபுல்லாகவே A to Z தந்துடுவாங்க. ஸோ அதுலேருந்து
கூடவே கூடாத ஒரு சார்ஜ். ஸோ அந்த சார்ஜ் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கண்டா இந்தியாவில் அஃபான்ஸ் ஷிப்பிங். ஸோ அஃபான்ஸ் ஷிப்பிங்ன்றது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஷிப்பிங் பார்ட்னர். என்னென்னா சம்டைம் அவங்க உங்களை சைனாவுக்கே கூட்டி கொண்டு போய், ஸோ நீங்கள் ஒரு 1000 ப்ராடக்ட் ஒரு குவான்டிட்டி ஒரு பல்காக இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அவங்க உங்களையே சைனாவுக்கே கூட்டி கொண்டு போய் அந்த வேர்ஹவுஸோ அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை அவங்களே உங்களுக்கு காட்டி, ஸோ நீங்கள் அவங்களோட வேர்ஹவுஸோ அவங்களோட ஃபேக்ட்ரி ஸோ எல்லாமே விசிட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அஃபான்ஸ் ஷிப்பிங்கோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்க ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்டை சைனாலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ சம்டைம் அவங்க சைனாலேருந்து ஸ்ரீலங்காவுக்கும் அவங்களோட இம்போர்ட்டேஷனை மேக் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஃபார் லங்கா சோர்சிங்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஏனெண்டா அவங்க உங்களுக்கான ஷிப்பிங்கை ஈஸியாக, அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஃபைன் பண்ணால் காணும். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன விலைக்கு இம்போர்ட் பண்ணணும், ஸோ என்ன விலைக்கு அதை விற்கிறது, ஸோ மார்க்கெட்டிங் ஐடியா கூட அவங்க உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஃபார் லங்கா சோர்சிங்கும், இந்தியாவில் இருந்தால் அஃபான்ஸ் ஷிப்பிங், ஸோ இவங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான இம்போர்ட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஷிப்பிங் ஏஜென்ட்ஸை தெரியும். ஸோ 100% அவங்கள தெரியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்டுக்கால, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணிது இப்போ ஒரு ஷிப்பிங் ஏஜென்சியால், ஸோ அவங்கள கூட நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு இவங்களை விட பெட்டராக இருந்தால் நீங்கள் அவங்கள கூட கொண்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக் திங். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் சரியான ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சரியான முறையில் தெரிவு செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை சரியான முறையில் கொண்டு போகலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறதை சரியாக செலக்ட் பண்ணுங்க. ஸோ சரியாக செலக்ட் பண்ணினா அடுத்த கட்டம் நீங்கள் ஒரு சப்ளையரை ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம் அலிபாபா மூலம். ஸோ ஏராளமான சப்ளையர் இருக்கிறாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ சரியான முறையில் அந்த சப்ளையரை ஃபைன் பண்ணிவிட்டு, மூன்றாவது உங்களோட ஷிப்பிங் ஏஜென்ட்ஸை நீங்கள் அதுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை பண்ணினா மட்டும் போதும். அந்த ப்ராடக்ட்டுக்கான பேமெண்ட்டை பண்ணி நான் பண்ணிட்டு போதும். அதுக்கு பிறகு நீங்கள் ஷிப்பிங் உங்களோட ஸ்ரீலங்கா உங்களோட கண்ட்ரிக்கு வந்தால் பிறகு நீங்கள் அந்த ஷிப்பிங்க்கான சார்ஜை பே பண்ணினா காணும். ஸோ அதுக்கு பிறகு அவங்க டோர் டு டோர் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ஈஸியாக இம்போர்ட் பண்ணணும் சைனாவிலேருந்து உங்களோட கண்ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ இல்லை. ஸோ இது ஜஸ்ட் நான் அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு டேட்டாவை வச்சு தான் நான் உங்களுக்கு அஃபான்ஸ் ஷிப்பிங்கோ இல்லாட்டிக்கு ஃபார் லங்கா சோர்சிங்கோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி இவன் இதை ஷேர்ஸ் பண்ணுவான், ஸோ இதால் இவனுக்கு ப்ராஃபிட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி விடயங்களே இல்லை. ஸோ மேக்ஸிமம் நான் அனலைஸ் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் தந்துருக்கிறேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு இம்போர்ட்டேஷன் செய்கிறதாக்களை கேட்கலாம். ஸோ அவங்கள கேட்டு ஒரு ஷிப்பிங் ஏஜென்ஸை ஃபைன் பண்ணினா நீங்களும் அவங்க ஊடாகவே இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது ஜஸ்ட் நான் அனலைஸ் பண்ணின ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்ஸை நான் தந்திருக்கிறேன். ஏனெண்டா கனவே கேட்பீங்க வீடியோவில் கடைசியில் ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் போட்டானே ஒருத்தட்ட டீட்டெயில்ஸும் தெரியலையே, ஸோ நாங்கள் எப்படி ஃபைன் பண்ணலான்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான பேசிக் ஸ்டார்ட் அப்ஸாக தான் நான் ஒரு 10 ஷிப்பிங் ஏஜென்ட்ஸின் டீட்டெயில்ஸ் தந்திருக்கேன். ஸோ அவங்கள நீங்கள் மேக்ஸிமம் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சைனாவிலேருந்து உங்களோட கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட பிஸ்னஸ் வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.